ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜிடெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏஞ்சல் ஒன் ஆப் வழியாக நீங்கள் சில்வர் இடிஎஃப்ஸில் டிஜிட்டலாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஹோம் பேஜில் இருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஏதாவது சில்வர் இடிஎஃப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா, டேரெக்டாக சிம்பிளாக மேலே சர்ச் இருக்கும். சர்ச்சில் போயிட்டு நீங்கள் சில்வர் இடிஎஃப்னு அடிச்சிருங்க, சரிங்களா? சில்வர் இடிஎஃப் மேலே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆல் இருக்கும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கும், இடிஎஃப் வந்து கொடுங்க. எல்லா கம்பெனியோட உங்களுக்கு இடிஎஃப்ஸ் வந்து ஷோ ஆகும், அதோட ப்ரைஸ் எல்லாம் ஷோ ஆகும், சரியா? ஸோ ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து செக் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒரு சிலதில் இருக்குது, ஒரு சிலதில் கொடுக்காமல் இருக்காங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த இடிஎஃப் எடுத்திருக்கேன். இதோட நேம் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் சில்வர் இடிஎஃப். இதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணேன் அப்படின்னா கீ மெட்ரிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ஷோ ஆகும் உங்களுக்கு. 0.4 இருக்குது. இது வந்து ரொம்ப அதிகம். ஸோ நீங்கள் ஒவ்வொன்றா செக் பண்ணுங்கள். நான் எக்ஸாம்பிளுக்கு ஜிரோதா சில்வர் இடிஎஃப் வந்து எடுத்துக்கிறேன். இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.34. இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ எனக்கு இதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஸ்டாக் எப்படி பை பண்ணி செலவு பண்ணுவோமோ அதே மெத்தட் தான். கீழே பை கொடுக்குறேன். 1 டைம் கேட்குது, எஸ்ஐபி கேட்குது. நான் 1 டைம் கொடுக்குறேன். கொடுத்தேன் அப்படின்னா மேலே டெலிவரி செலக்ட் பண்ணியாச்சு. ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை ஷேர் வேணும் அப்படின்னு கேட்குது. உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எத்தனை வேணால் அடிச்சிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு 1 அடிக்கிறேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்லேயும் விட்டுக்கலாம், லிமிட்லேயும் விட்டுக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். நான் மார்க்கெட்டில் வச்சுக்கிறேன், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே சிம்பிளாக ப்ளேஸ் பை ஆர்டர் இருக்கும். கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது பை பண்ணியாச்சு. சில்வர் கேஸ் போர்ட்ஃபோலியோ போனேன் அப்படின்னா சில்வர் கேஸில் வந்து ஒரு குவான்டிட்டி வந்து எனக்கு ஆட் ஆகிடுச்சு. ஆல்ரெடி நான் ஒரு குவான்டிட்டி வச்சுருந்தேன், இப்போ ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்காக ஒரு குவான்டிட்டி வாங்கியிருக்கேன். நீங்கள் 5000 10,000 வாங்கும்போது உங்களுக்கு நிறைய குவான்டிட்டி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பல்காக இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 10 வருஷம் 20 வருஷத்துக்கு அப்புறம் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணணும். ட்ரை பண்ணுங்கள். வேறு எதுவும் டாபிக்ஸில் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.